அதாவது அவரே புளியார் சுழி போடுவாராம், அப்புறம் அவரே அழிப்பாராம் அப்படின்ற மாரி தான் இருக்கு எடப்பாடி அவர்களுடைய பேச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா, அவரு இன்னைக்கு குடுத்த பிரஸ் மீட்ல அதிர்ச்சியில ஏதாவது உளர்றாரா என்னன்னு தெரியல. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு அவருக்கு விழுந்த அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு எதிர்பார்த்து தான் இது நடந்ததா? இல்ல எதிர்பார்க்காம நடந்ததா தெரியல. செங்கோட்டையன் அவர்களும், அ ஓபிஎஸ் அவர்களும், டிடிவி அவர்களோட போய் இன்னைக்கு மதுரையில பசுமுத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் இந்த நேரத்துல 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு கூட்டணியா மாறியிருக்காங்க. இதுவரையும் ஆளாளுக்கு தனித்தனியா கூட்டணியா இருந்தவங்க, இன்னைக்கு 3 பேரு ஒண்ணா சேர்ந்து ஒரு கூட்டணியா அமமுகல போய் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல சசிகலா மேடமும் இருக்கிறாங்களா? அப்படின்னு டிடிவி தினகரன் அவங்ககிட்ட கேட்கும்போது, இல்ல மேடம் இருக்கிறாங்க. ஆனா டிராஃபிக் காரணமா அவங்க லேட்டா வருவாங்க. ஸோ இது நாள் வரைக்கும் அதிமுகல வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே ஒன்றிணைந்த அதிமுக வேணும், ஒன்றிணைந்த அதிமுக வேணும். அந்த ஒன்றிணைந்த அதிமுக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா அவர்களுடைய தலைமையில இங்க எல்லாருமே ஒண்ணு சேரணும் அப்படின்னு. ஆனா எடப்பாடி அவர்கள் ரொம்ப புடிவாதமா இருந்தாரு. அந்த புடிவாதத்தோடைய உச்சம் தான் அதிமுகவ கொண்டு போய் ரெட்டல சின்னம் உட்பட எல்லாத்தையும் அமித்ஷா அவர்களிடம், அதாவது பாஜக அவர்களிடம் அவங்க கொண்டு போய் அடமானம் வச்சது. ஸோ இப்ப இத காட்டி தானே இவங்க இது பண்ணாங்க. அதாவது இந்த கூட்டணி காமிச்சு தானே மிரட்டிட்டு இருக்காங்க. இனி என்ன பண்ண போறாங்க? நம்மளே சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. இவர் வலிமையான கூட்டணி, வலிமையான கூட்டணி சொல்ல சொல்ல ஒருத்தரா, அதாவது முக்கியமான நபர்கள், முதல் கட்ட தலைவர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாருமே இந்த கட்சியை விட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வழக்கம் போல எடப்பாடி அவர்கள் கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி உங்க கட்சியை விட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்து போய் அங்க சேர்ந்திருக்காரு, அந்த டீமோட சேர்ந்துட்டாரு, என்னையா சொல்றீங்கன்னா, அவருக்கே உரிய அதே பாணியில இல்ல நான் இப்பதான் பார்த்தேன், இனிமே நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஓபிஎஸ் அவர்களுக்கு மட்டும் டக்குன்னு நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க? இந்த மாதிரி கேஸ் போட்டாரு, கட்சியவே வந்து ஒண்ணும் இல்லாம உடைக்க பார்த்தாரு, அதனால அந்த கொடியை கூட பயன்படுத்தக்கூடாது கார்ல, அந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கப்பட்டது ஓபிஎஸ் அவர்கள் மேல. ஏன் செங்கோட்டையன் அவர்கள் மேல் இதுவரைக்கும் நீங்க நடவடிக்கை எடுக்கல? நடுவுல இப்போ அன்வர் ராஜா அவர்கள் வந்து நேரடியா அண்ணா அறிவாலயத்துல போய் சேர்ந்தாரு. நான் இனி அதிமுக நம்பினா நாங்க நடுத்தருக்கு வர வேண்டியதா, அதனால நான் திமுக கூட சேர்ந்துடுறேன் அப்படின்னு அப்ப சேர்ந்தப்ப கூட இதே தகவல் தான் சொன்னார். அன்னைக்கு ஸ்டெர்லைட் போராட்டத்துல ஸ்லோனின் அவர்கள் வந்து வாயில சுட்டப்ப கூட இதே மாதிரிதான் சொன்னார். நான் டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரு முதல்வரா இருக்கும் போதும் சொன்ன அதே டைலாக் தான் இப்ப தன்னோட கட்சி சொல்லியா நொறுங்கிட்டு இருக்கு. இன்னையா நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியாது, நான் இப்பதான் பார்த்தேன், இனிமே எடுப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றாரு, இந்த துரோகிகளால் தான் நாங்க 2021 ஜெயிக்க முடியாம போனது அப்படின்ற ஒரு கதையை விட்டு, இப்ப பாருங்க என் கட்சியில இருந்த துரோகிகள்லாம் நான் வெளியேற்றிட்டேன், அவங்களா வெளியேறிட்டாங்க, இவரை நம்பி இந்த மூழ்கிற கப்பல்ல நிக்கிறது வேஸ்ட் அப்படின்னு அவங்களா பிச்சுட்டு போயிட்டாங்க கட்சியை விட்டு. ஆனா இவர் எப்படி பில்டப் பண்றாருன்னா, நான் வந்து துரோகிகளை களை எடுத்துட்டேன் பாருங்க, இப்ப வந்து இனிமே நாங்க ஜெயிக்கிறது உறுதி அப்படின்னு எந்த அடிப்படையில அவர் சொல்றாருன்னு தெரியல. சோ அடுத்து அவரு சொன்ன தகவல் தான் காமெடியோட உச்சம். அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் தான் சொன்னார், எடப்பாடி அவர்கள் தான் அவரு நடத்தின கூட்டத்துல தாவேகா கொடி பறந்த உடனே பாத்தீங்களா தொண்டர்கள் முடிவு பண்ணிட்டாங்க, கொடி பறக்குது பாருங்க, கூட்டணிக்கு புள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னது இவர் தான். இப்ப அவரே என்ன சொல்றாரு, நாங்களும் அவங்க கிட்ட கூட்டணிக்கு போகல, அவங்களும் எங்க கிட்ட கூட்டணி பத்தி பேசல. சோ நாங்க யாருமே யாருக்கிட்டயுமே எந்த கூட்டணியுமே பேசல, கொடி அவங்களோட கட்சி தொண்டர்கள் கொடியை வந்து எங்க கூட்டத்துல அசைச்சாங்க, அதனால நான் அப்படி பேசினேன், அவங்க தொண்டர்கள் அந்த கூட்டணியை முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொன்னேன், நான் வந்து எதுவுமே சொல்லல, நீங்களா இட்டு கட்டி பேசினா அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பழிய தூக்கி பத்திரிகையாளர்கள் மேல போட்டாரு. பட் எங்க கேள்வி என்னவாருன்னா, தாவேகா தொண்டர் ஏன் அதிமுகவுடைய கொடி அமைச்ச அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாரு, அப்போ உங்க தொண்டர்கிட்ட நீங்களே தாவேகா கொடியை கொடுத்து அதை வந்து நீங்களே காட்ட வச்சு பாத்தீங்களா தம்பிங்க நம்ம கூட்டத்துல வந்துட்டாங்க, இனி அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது, பேசவே படாத ஒரு இடத்துல இருந்துட்டு எதுக்கு நீங்க இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் விட்டீங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் கேள்வி வருது. ரெண்டாவது, ஆர்பி உதயகுமார் அவர்கள், அதிமுக இருந்து ஆர்பி உதயகுமார் அவர்கள் தாவேகா மிரட்டி பார்க்குற அளவுக்கு போயிட்டாங்க. கெஞ்சி பார்த்தாங்க, கத்தி பார்த்தாங்க, அழுது பார்த்தாங்க. கடைசியில என்ன சொல்லிட்டாங்கன்னா, தம்பி நீங்க எங்க கூட கூட்டணி வச்சா நம்ம ஜெயிப்போம், இல்லைன்னா அடுத்து திமுக வந்துரும், திமுக வந்துருச்சுன்னா உங்களை ஒன்றும் இல்லாம பண்ணிடுவாங்க அப்படின்னு அவர் வந்து வாய விட்டார். இப்போ இங்கே அவர் என்ன வாண்டடா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா, பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சா கண்டிப்பா திமுக வெற்றி பெறும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ஆர்பி
உதயகுமார் அவர்கள் குடுத்துட்டாரு. இது தாவேகா வந்து சேர்ந்தா அது வெற்றி அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அவங்க அப்படி மிரட்டி பார்த்தும் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து இதுவரைக்கும் இல்ல உங்க கூட நான் கூட்டணி வைக்கிறேன், வைக்க மாட்டேன் அப்படின்னு எந்த இதுவுமே சொல்ல மாட்டாங்க. பொதுவாவே தாவேகா தரப்புல இருந்து எந்த ஒரு உறுதியான அறிவிப்பும் வராது. வெறும் தகவலா தான் வரும். ஸோ எடப்பாடி அவர்கள் தரப்புல இருந்து எப்படி எப்படியோ கெஞ்சி பார்த்து, கூத்தாடி பார்த்து, கதறி அடம் பிடிச்சு என்னென்னவோ பண்ணி பார்த்தும் தாவேகா தரப்புல இருந்து எந்த கூட்டணிக்கான எந்த ஓகே அப்படின்னு எந்த தகவலும் வரல. இப்ப என் கேள்வி என்னவா இருக்குன்னா, அந்த அளவுக்கு அதிமுகவோட நிலைமை மோசமா போயிருச்சு. இப்ப தாவேகா என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அவங்களுக்கு எத்தன மாநில அளவுல பொறுப்பாளர், மாவட்ட அளவுல பொறுப்பாளர், எத்தன பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. 100 தொகுதி அவங்க கேட்குறாங்கன்னா, 100 தொகுதியில ஆள் நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு ஆள் இருக்கா? இப்ப எதுவுமே இல்லாத ஒரு புதிய கட்சி கிட்ட போய் நீங்க இப்படி கூட்டணிக்காக கெஞ்ச வேண்டிய அவசியம் என்ன? அந்த அளவுக்கு இந்த கட்சி மோசமான நிலைமைக்கு போயிருச்சா? வழக்கமா அவங்க தான் கேட்டிருக்கணும். புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க அவங்க தான். அவங்க தான் அதிமுகவுடைய கூட்டணி வேணும் வேணும்னு வந்து அவங்க கெஞ்சிருக்கணும். அவ்வளோ பெரிய கட்சிய இன்னைக்கு இந்த கட்சி கூட கூட்டணி வைக்காத அளவுக்கு அதாவது தாவேக்காவே ஏதாவது ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்துராதா? அதாவது நாங்க ஆட்சியிலயும் பங்கு, அதிகாரத்திலயும் பங்குன்னு கூட அவங்க அறிவிச்சு பார்த்தோம். இதுவரைக்கும் எந்த கட்சியும் அந்த கூட்டணிக்கு போல. அப்படி இருக்கும்போது, நீங்க மறைமுகமா இவ்ளோ தூது விட்டும் அவங்க வந்து உங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தாவேக்கா அதிமுகவ ரிஜெக்ட் பண்ணிருச்சு அப்படின்ற இடத்துக்கு அதிமுகவ கொண்டு போய் நீங்க நிறுத்தியிருக்கீங்களே, இந்த பெருமை எடப்பாடி அவர்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கரடியே காரி துப்பிய தருணம் அப்படின்ற மாரி தான் தாவேக்கா வந்து அதிமுகவ கூட்டணிக்கு சேர்த்துக்கல அப்படின்ற மாரி இருக்கு இப்போ சூழல். இப்போ பாஜகவுக்கு பெரிய தலைவலி ஆயிடுச்சு. வழக்கமா பாஜக தான் அடுத்த கட்சிக்கு தலைவலி குடுக்கும். என்ன பண்றது? ஏது பண்றது? ஆனா எடப்பாடி அவர்கள் பாருங்க, அவங்களுக்கே தலைவலி குடுத்துட்டு இருக்காங்க. அதிமுக அந்த மாரியான ஒரு கட்சியா மாறிடுச்சு. இப்போ அமித்ஷாக்கு அவர்களுக்கு முடிவெடுக்க தெரியல. இப்ப எடப்பாடி அவர்கள் இருக்காங்கல்ல, இந்த ஒரு நபர் தான் அதிமுகவா? இல்ல எல்லா முக்கிய நபர்களும் தொடர்ந்து விலகிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு சசிகலா அவர்கள் அங்க இருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்கள் அங்க இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் அங்க போயிட்டாங்க. செங்கோட்டையன் அவர்கள் அங்க போயாச்சு. ஸோ இந்த மாரி முக்கியமான நபர்கள் எல்லாருமே அங்க போயிட்டு இருக்கும்போது, எத அதிமுக அப்படின்னு சின்னத்த குடுத்து இப்ப ஏன்னா ரெட்டல வந்து இவங்க கிட்ட இருக்கு. எலக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்கு. எத்தன மாசம் ஆயிருச்சு? கிட்டத்தட்ட 6 மாசம் 7 மாசத்துக்கு மேல தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு தேர்தல் ஆணையம் இந்த ரெட்டல யாருக்கு உரியது அப்படின்ற முடிவு எடுக்கிறதுக்கு இத்தனை மாசம் ஏன்? நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல சொன்னேன். அதுதான் கடிவாளம். பாஜக பொறுத்திருந்து பார்க்கும். எந்த பக்கம் டீம் வெயிட் ஆயிருக்கு, யாரு நமக்கு சொல்றத செய்யற கிளிப்பிள்ளைகள் பார்த்து அவங்க கையில அந்த ரெட்டலையை தூக்கி குடுத்துட்டு, இதுதான் அதிமுகன்னு சொல்லி இவங்க கூட்டணி சேர்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா பாஜக தரப்புல இருந்து தொடர்ந்து எடப்பாடி அவர்களுக்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒன்றிணைந்த அதிமுக தான் எங்களுக்கு வேணும். ஏன்னா நாங்க வந்து 1, 2 இந்த சில்லற ஓட்ட கூட நாங்க வந்து இழக்க விரும்பல. ஸோ அப்படி நாங்க சில்லறையெல்லாம் சேர்த்து தான் வந்து கேஷா மாத்தணும் தம்பி. அதனால 1, 2 ஓட்ட கூட நாங்க இழக்க வேணாம். நீங்க வந்து ஒண்ணு சேருங்க, ஒண்ணு சேருங்கன்னு எப்படியும் தலையால தண்ணி குடிச்சு பார்த்தாங்க. ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து தன்னோட பதவி போயிடும் அப்படின்றதுக்காக முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப கடைசியில நிலைமை இப்படி வந்து நிக்குது. இப்ப யார வந்து சூஸ் பண்றது? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்ற மாரி அமித்ஷா அவர்களுக்கு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. சரி இந்த கூட்டணிய நம்பி நான் இல்ல அப்படின்ற விதமா தான் என்டிஏ கூட்டணிய விட்டு டிடிவி தினகரன் அவர்களும் வெளிய வந்துட்டாங்க. ஓபிஎஸ் அவர்களும் வெளிய வந்துட்டாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து இந்த நேரத்துல யோசிச்சு பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கு. நேத்து வரைக்கும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அப்படியே பிளேட்ட மாத்திட்டாரு. இல்ல, இல்ல. அதிமுக ஒண்ணு சேரலன்னா, திமுக ஜெயிக்கும்னு நான் சொன்னேன். இன்னைக்கு வந்து நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம். அதனால இனிமே அதிமுக தான் வெற்றி வாய்ப்பு. ஸோ இப்ப இதுல எது அதிமுக அப்படின்றதே நம்மளுக்கே பெரிய கன்ஃப்யூஷனா இருக்கு. ஸோ இது நம்மளுக்கே இவ்வளவு கன்ஃப்யூஷனா இருக்குன்னா, அப்ப அந்த கட்சியோட தொண்டர்கள் நிலைமைய நெனச்சு பாருங்க. அவங்க வந்து எந்த பக்கம் போறது, எது அதிமுகன்னு தெரியாம, தேர்தல் நெருங்குற இந்த சமயத்துல இவ்ளோ பெரிய பிரச்சனை அதிமுகல போறது அப்படின்றது, அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அ திமுக தான் என்னோட எதிரி, திமுக வீழ்த்துறது தான் என்னோட இதுன்னு இந்த டயலாக்க நம்ம எல்லா கட்சியில இருந்தும் கேட்டுட்டே இருந்தோம். அது தாவேக்காவா இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி. ஆனா இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் புதுசா ஒரு டயலாக் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, எடப்பாடி அவர்களை வீழ்த்துவது தான் எங்களுடைய ஒரே நோக்கம். அவர் தான் எங்க எதிரி. ரொம்ப ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. எடப்பாடி அவர்களை வீழ்த்தணும். அவர வந்து அந்த பதவியில இருந்து காலி பண்ணணும். இதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், நீங்க யார வேணா முதல்வர் வேட்பாளரா காட்டுங்க. நாங்க ஓட்டு போடுறோம், நாங்க சேர்த்துக்கிறோம், களத்துல நிக்கிறோம். ஆனா எடப்பாடி அவர்கள மட்டும் ஏத்துக்க முடியாது. 1ஆம் நம்பர் துரோகி அவரு. அந்த மாரி ஒரு துரோகி கூட சேர்ந்து எங்களால பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணிய விட்டு அவர் வெளிய போனாரு. ஸோ இன்னைக்கு அதையே தான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறார். யார் வந்து சேர்ந்தாலும் சரி, யார் போனாலும் சரி. எடப்பாடி அவர்கள கீழ இறக்கணும். அது மட்டும் தான் என்னோட வேலை. திமுக கூட அப்புறம் தான். அப்படின்ற இடத்துக்கு டிடிவி தினகரன் அவர்கள் நகர்ந்திருக்காங்க.
ஸோ இந்த நிகழ்வு ஏன் கரெக்டா வந்து இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய அடுத்த டார்கெட் என்ன? அதாவது ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில நின்னுட்டோம். நம்ம எப்படி இருந்தாலும் அங்க 1, 2வது வாங்க ஆரம்பிச்சுருவோம். ஸோ அடுத்ததா நம்ம வந்து இன்னொரு மண்டலத்த வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னு மதுரை மண்டலத்த வந்து இவங்க டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மதுரை மண்டலத்தில இருக்கக்கூடிய ஓட்டுகள்லாம் எனக்கு கணிசமா வரணும் அப்படின்னா, முக்கியமா ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் தினகரன் அவர்கள், சசிகலா அவர்களுடைய ஆதரவு நமக்கு தேவை அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ இவங்க இந்த முக்குளத்தோர் தேவர்களுடைய ஓட்டு அப்படின்றது இவங்க கிட்ட ஒரு பெரிய அளவுல இருக்கு. ஸோ அத வந்து வெளிக்காட்டும் விதமாகத்தான் கரெக்ட்டா ஸோ இன்னைக்கு தேவர் ஜெயந்தி அன்னைக்கு வந்து இவங்க இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான காரணம், இங்க எங்கள சப்போர்ட் பண்ணி உள்ள சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஓட்டு விழும். இல்லாத பட்சத்துல நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஓட்டு பேங்க் இவங்க கலெக்ட் பண்ணணும்னா பாஜக அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாக வேண்டிய நிலைமையில இருக்கு. எனக்கு இந்த ஓட்டு வேண்டாம். நாங்க வழக்கம் போல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்கு. ஓட்சோரி, தேர்தலை திருடுவது, இருக்கவே இருக்கு எஸ்ஐஆர். யார் யார் ஓட்ட எடுக்கணுமோ அப்படி எடுத்து நாங்க வந்து ஜெயிச்சுப்போம் அப்படின்ற மனநிலையில பாஜக இருந்தாங்கன்னா, இவங்கள கண்டுக்க மாட்டாங்க. இல்ல என்னதான் திருடுனாலும் ஓரளவுக்கு தான் திருட முடியும். ஒரேடியா திருட முடியாது. அதனால இங்க இந்த டீம வந்து நம்ம உள்ள சேர்க்கிறது தான் நல்லதா அப்படின்ற முடிவு அங்க எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் தரப்புல இருந்து இன்னொரு நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "என்னங்க உங்கள நீக்க போறாங்களாமே கட்சிய விட்டுட்டு. இனிமே நீக்குறதுக்கு என்னப்பா இருக்கு? ஆல்ரெடி முக்கிய பொறுப்பு எல்லாத்தையுமே எங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க. மீதி இருக்கிறது எம்எல்ஏ அப்படின்ற ஒரு பதவி மட்டும் தான். இன்னும் இந்த கட்சியில இருந்தா என்ன? கட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எம்எல்ஏ அப்படின்ற பதவி அடுத்த தேர்தல் சந்திக்கிற வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் கையில தான் இருக்க போது. அத புடுங்குறதுக்கு எடப்பாடி அவர்களால முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால அவர் என்ன சொல்றாரு, "ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். என்ன நீக்கிறதா இருந்தா நீக்கிக்கோங்க. நான் வந்து அத பத்திலாம் கவலைப்படுற மாரி இல்ல. எப்படி இந்த கட்சியில நான் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லனாலும் ஒண்ணுதான். என்ன முக்கிய பொறுப்பெல்லாம் எடுத்துட்டாங்க. பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்துக்கலாம். அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க நீக்கிறதா இருந்தா நீக்கிக்கோங்க." ஏன்னா, அவரு இதுக்கு முன்னாடி பல தடவ அவர் வந்து குடுத்து பாத்துட்டாரு. டைம் லிமிட் குடுத்து பாத்துட்டாரு. 10 நாள்ல நீங்க வந்து முடிவு எடுக்கலன்னா, நான் வேற மாரி முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த 10 நாளுக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய முடிவு அவர் இப்பதான் எடுத்திருக்காரு. அந்த பக்கம் போய் நிக்கிறது தான் அந்த அதிரடியான முடிவு. ஸோ ஒரு வழியா தர்ம யுத்தம் நடத்தி, போர்க்கொடிய ஏத்தி இறக்கி நான் கோயிலுக்கு போன வழிய விடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் போட்டோ இல்ல, ஜெயலலிதா அம்மையாரோட போட்டோ இல்ல. ஸோ இவ்வளோ பர்ஃபார்மன்ஸை பண்ணி கடைசியில அவர் போய் சேர்ந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினகரன் அவர்களுடைய அமமுகவுடைய கட்சி தான் அப்படின்னு தெரியுது. ஸோ இதை வந்து தினகரன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 3 பேரும் ஒன்றிணைந்து மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சிய தமிழ்நாட்டுக்கு குடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க 3 பேர் ஒண்ணிணைஞ்சிருக்கோம். ஸோ வந்து திமுக வீட்டுக்கு அனுப்புறோமோ இல்லையோ, எடப்பாடி அவர்கள வீட்டுக்கு அனுப்புறோம். அவருக்கு வாண்டட் ரிட்டயர்மெண்ட்ட குடுத்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கான வேலையில தான் நாங்க இங்க இறங்கியிருக்கோம். அத நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருக்காங்க. அன்னைக்கு சசிகலா அம்மையார் எடுத்தாங்க. இன்னைக்கு தினகரன் அவர்கள் எடுத்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒண்ணு மட்டும் கிளியரா தெரியுது. பாஜக எந்த டார்கெட்டோட தமிழ்நாட்டுல இறங்குச்சோ, அந்த வேலைய கரெக்ட்டா கணக்கச்சிதமா செஞ்சிருக்காங்க சொல்லலாம். அவங்க அதிமுகவ ஒண்ணும் இல்லாம பண்ணணும். அதோட பாஜகவுடைய ஸ்டைலே என்னன்னா, நீங்க இந்தியால இருக்க பல கட்சிகள போய் பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லாம சுக்குநூறா உடைச்சு, அந்த தேர்தல் வரையும் அவங்கள கூடவே வச்சிருந்து ஓட்ட வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த கட்சியவே காலி பண்ணிட்டு ஆட்சிய புடிச்சிருவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் தான் அவங்க தமிழ்நாட்டுல ஃபாலோ பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி நயினார் அவர்கள் கூட சொன்னாரு. 2026 நம்மளுடைய டார்கெட் கிடையாது. ஜெயிக்க மாட்டோம்ன்றது அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் 2026 நம்மளோட டார்கெட் கிடையாது. சட்டமன்ற தேர்தல். அப்போ உங்க டார்கெட் என்னன்னா, அடுத்த தேர்தலுக்குள்ள அதிமுகன்ற ஒரு கட்சி இல்லாம பாஜக வெர்சஸ் திமுகன்னு மாத்துறது தான். இதுக்கு நடுவுல தம்பி வேற வாண்டடா வந்து சிபிஐ கேஸ்ல சிக்கியிருக்காரு. அதாவது வொர்க் ஃப்ரம் ஹோம். இன்னைக்கு கூட பாருங்க தேவர் ஜெயந்தி எல்லா தலைவர்களும் நேரா அங்க மதுரைக்கு போய் பசும்பொன் இடத்துல அவருடைய திருவுருவ சிலைக்கு வந்து மாலை போட்டு மரியாதை செலுத்துறாங்க. இவர் மட்டும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார். மாலை போடணும்னா கூட வீட்ல இருந்தே வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். அங்க இருந்தே மாலையை போட்டிருக்காரு. இது என்ன தலைவருக்கான எந்த அடிப்படை தகுதியுமே அவர்கிட்ட இல்ல அப்படின்றத ஒண்ணு அவரே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். களம் மாறிட்டு இருக்கு. இது அதிமுகவுக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவா வரப்போகுது, பாஜக இதை எப்படி கையாள போறாங்க அப்படின்றத இனி வரும் காலங்கள்ல பொறுத்திருந்து பார்ப்போம்.